டைரக்டர் பாலா வணங்கான்ற படத்த எடுத்து முடிச்சு, இந்த படம் வந்து ஜனவரி 10ஆம் தேதி 2025ல ரிலீஸ் ஆகும்னு சொல்லி அஃபிஷியலா அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா பாலா வந்து அதோட ப்ரமோஷன் வேலையில இறங்கிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ, நெறைய இன்டர்வியூஸ்லாம் குடுத்துட்டு வந்துட்டுருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு இன்டர்வியூல அவர்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. 2018ல விகடன் அவார்ட்ஸ் நடத்திய அந்த அவார்ட் ஃபங்ஷன்ல விஜய் அவர்கள் வராரு. நீங்களும் அங்க உட்காந்துருக்கீங்க. ஆனா, நீங்க எந்திரிச்சு விஜய்க்கு விஷ் பண்ணலையே ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்டின்னு கேட்டதுக்கு, பாலா சொல்றாரு, ஐயோ! அது அப்படிலாம் இல்லங்க. விஜய் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது வந்து ஒரு நான் கவனிக்காத செயல்னால இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம விஜய் என்னைய விட சின்ன பையன். நான் எந்திரிக்கணுன்ற ஒரு அவசியமும் கிடையாது. இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கவனிச்சிருந்துருக்கணும். நான் அந்த டைம்ல வந்து வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா வந்து நான் கண்டிப்பா வந்து விஜய் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. தனிப்பட்ட எந்த காரணத்துக்காகவும் நான் விஜய அவமானப்படுத்தணும்னு நான் வந்து இந்த விஷயத்த நான் பண்ணவே இல்ல. அந்த நேரத்தில எல்லாருமே வந்து அப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் அதுக்கு பதில் சொல்ற நேரமும் இப்போ வந்திருக்கு. நீங்க நல்ல வேளை இந்த கேள்விய கேட்டுட்டீங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ விஜய் மேல எனக்கு எந்தப்பட்ட தனிப்பட்ட வெறுப்புகளும் கிடையாது அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த வணங்கான் திரைப்படம் எப்படியெல்லாம் வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.